நொரை பாந்தி வேதி ஃபோன் போட்டா ஆட்டோ பிடிச்சிட்டு போகிறதுக்கு எந்த ஆட்டோ நம்பரும் தெரியாது. சத்தம் போட்டு கூப்பிட்டா பக்கத்தில் எந்த வீடும் கிடையாது, எந்த வீடும் கிடையாது. என் ஃபோனில் இனி 1 நிமிஷமோ 2 நிமிஷம் தான் பேச முடியும், அதுக்கப்புறம் ரீசார்ஜும் கிடையாது. அந்த காலம், இந்த காலம் இல்லை, அந்த காலம். இப்போ அன்லிமிட்டெட், அன்னவில் காசு போட்டால் தான் பேச முடியும். அது தீர போகுது. அதில் பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிடுங்க, பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, தேவைப்பட்ட நீங்கள் என்ன கூப்பிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது 2 மணி வேளை ஜெபம் பண்ணிவிட்டு அந்த பிள்ளைக்கு ஃபோன் போடுறேன். ஏன்னா அங்கேருந்து ஃபோன் வராது. இருக்கானா போனானா, நான் கொஞ்சம் காட்டமாக பேச, இருக்கானா போனானா, அதாவது செத்தானா பிடிச்சானான்னு கேட்குறேன். அப்படி தான் மயக்கம் போட்டு கிடக்கிறான். உரிமையில் பேசுகிறாங்க, மயக்கம் போட்டு கிடக்கிறான். அப்படியா, கொஞ்சம் பச்சை தண்ணி எடு, பச்சை தண்ணி வீட்டில் இருக்குங்களா, இரு, உன் வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் இதுதான் கர்த்தரின் விரல், தண்ணியில் போடு. நான் சிலருக்கு எண்ணெயில் கை வைக்க சொல்லுவேன், இப்படி தான் சொல்லுவேன். வை வச்சாச்சா, என் தேவனுடைய ரத்தம் இனி குடு. 4 மணிக்கு எழும்பி ஓடிடுவான் வேலைக்கு. உற்சமாக கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி ரசம் கரைந்து போகும் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. கையை தட்டலாம். ஆனால் சோதனை உண்டு. சோதிக்கப்படுகிற வேளையில் கர்த்தரை மெய்யாய் கூப்பிட்டா அவருக்கு ஹெலிகாப்டரும் வேண்டாம், அவருக்கு விமானமும் வேண்டாம். அல்லேலூயா. அவருக்கு பறக்கும் தட்டும் வேண்டாம், புஷ்ஷுன்னு இறங்கிடுவார். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் அல்லேலூயா இன்றைக்கு அதை காண்பீர்கள். அப்படி குடித்த விஷத்தையே பச்சை தண்ணீராக மாற்றி விடிய காலம் எழும்பி வேலைக்கே போயிட்டான். மனைவி முகத்தை பார்க்க முடியாமல். ஹல்லேலூயா. விடிய காலம் தான் அவள் சார்ஜ் பண்ணி எனக்கு சொல்கிறா, பாஸ்டர் சொன்னதெல்லாம் நடந்தது. நான் நினச்சேன் இதோட சுடுகாடு தான் நினச்சேன், 2 பிள்ளைகளுக்கு அப்பம் இல்லாமல் போயிடும்னு நினச்சேன். பார்த்தா அந்த அப்பா வந்து இவனுக்கு உயிரை கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. வாரும் ஐயா போதகரே, வந்த மேடா தங்கீரும் சேரமையா சிறியவரா எங்களிடம், இந்த சிறியவரா எங்களிடம் ஒளி மங்கி இருளாச்சி உத்தமரே வாருமையா. களித்திரவு காத்திருப்ப, களித்திரவு காத்திருப்ப, காதலனே கருணை செய்வாய், காதலனே கருணை செய்வாய். கூப்பிட்ட குரல் ஓடி வருகிற ஒரே இயேசு நம்ம கிறிஸ்து இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் யார் கூப்பிட்டா வருவார்? அடுத்த கொஸ்டின், எப்படி கூப்பிட்டா வருவார்? எந்த நேரத்தில் கூப்பிட்டா வருவார்? இந்த 3 கேள்விக்கு பதில் வேணும். நீங்கள் எல்லோரும் ஆண்டவரை கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க இல்லையா? அவங்கவுங்க பிரச்சனைக்கு நீங்கள் கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் ஆண்டவர் ஏன் உங்கள் வீட்டில் வரல? சம்டைம் உங்கள் பிரச்சனைக்கு ஏன் தீர்வு காணல? அல்லேலூயா.
இங்கே ஒரு பிள்ளை காணாமல் போயிருக்கிறாள். அதிகாலையில் ஃபோன் பண்ணி உடனே பொருத்தனை செலுத்தி சரீரம் முழுக்கம் விஷம், தண்ணி, ஜலம், காப்பாற்று உடனே. என் பொருத்தனை இல்லாமல் காப்பாற்ற மாட்டாரோன்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாமே. நீங்கள் தான் சொல்லுங்கள். பொருத்தனை செலுத்தினா தான் காப்பாற்றுவாரா? இது உலக மக்களுக்குரிய ஒரு ஞானமான ஒரு கேள்வி. பொருத்தனை செலுத்தினா தான் உங்கள்கிட்ட காசே இல்லை, உங்கள்கிட்ட பொருத்தனை செலுத்த சொல்வேன். அப்போ எப்படி எங்கேருந்து செலுத்துவீங்க சொல்லுங்கள் சிஸ்டர்? யோசிக்கிறீங்க? என்ன எக்ஸாம் காலா? டப்புன்னு சொல்லுங்க. இல்லை, நான் கேட்குறேன், உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு தெரியும், ஆனால் ஆபத்து வருதுன்னு தீர்க்க தரிசன வெளிப்பாடு வருது. பொருத்தனை உடனே அது சின்ன பொருத்தனும் கிடையாது. பொருத்தனைனாலே 1000 புக்கு தான். இது லோ ரேஞ்ச், அடுத்து ஹை ரேஞ்செல்லாம் நிறைய இருக்குது. உட்காருங்க. அப்போ நீ இப்படி ஒரு கேள்வி கேட்கும்போது உங்கள் மனசில் நான் ஒரு கள்ள தீர்க்க தரிசி மாதிரி உங்களுக்கு தோணாதா சிஸ்டர்? காசு சம்பாதிக்கிறதுக்குன்னே வந்திருக்காம் போல இருக்குன்னு சொல்ல மாட்டீங்களோ? உங்களுக்கு தோணாது, ஏன்னா அடிக்கடி இன்றைக்கி வர்றதுனால. ஆனால் புதுசாக வரவங்களுக்கு தோணும். அந்த கேள்விக்கும் பதில் கொடுக்கணும்ல. உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக தூத்துக்குடியை சேர்ந்த 2 தாயும் மகளும் வந்தார்கள். தாயும் மகளும் சரித்திர உண்மை, தீர்க்க தரிசனம் நிறைவேறின உண்மை. அல்லேலூயா. பேரை சொல்ல விரும்பலை, ஆனால் ஏதோ ஒரு கூட்டத்தில் அந்த பேரை சொல்லிட்டேன். வந்தார்கள். கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கச்சாம்சம். கல்யாணம் ஆன புதுசு. அதான் ஜட்டியும் பானியும் முட்டி தானே கிடக்கும் இல்லையா? முட்டாமல் இருக்கிற என்ன வழின்னு தான் பார்க்கணும். தட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். தட்டி போகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். அதான் கர்த்தருடைய ஜீவ வழி. அல்லேலூயா. நமக்கு ஜீவ ஒளி. அல்லேலூயா. அன்றைக்கி கூட்டத்துக்கு வரல, தனி நபர் ஜெபத்தான் வந்தாங்க. நான் மேசை மேலே எப்பளும் காலை தூக்கி போட்டுக்கிட்டு தான் உட்காருவேன். மேசை மேலே காலை போடு, என் காலு என் வசதி தான் வச்சுருப்பேன், மேலே வச்சுருப்பேன். நான் காலை கீழே எடுக்கலை. 2 பேரும் பிரச்சனையை சொன்னாங்க. உடனே ஆண்டவர் சொன்னார், உன் புருஷனும் செத்து போவான், இவன் புருஷனும் செத்து போவான். ஸ்டேட்டட். உன் அம்மாவை உன் புருஷனும் செத்து போவான், உன் புருஷனும் செத்து போவான், உன் புருஷன் செத்து போவான். ஏதாவது ஊழியக்காரன் எப்படி சொல்லுவானா? வேற ஒரு ஊழியக்காரன், சிஸ்டர் கர்த்தர் வேறு விதமாக காண்பிக்கிறார், அப்படி தான் சொல்லுவான். கட்டளையாக சொல்லணும். கட்டளையாக தான் சொல்லணும். உள்ளபடி தான் சொல்லணும். 2 பேருக்கு புருஷனை சேர்த்து போவான். தப்பித்து போனால் 2 பேரும் பொருத்தனை செலுத்துங்க. தப்பித்து போகணுன்னா பொருத்தனை செலுத்திடுங்க. என் ஆபத்துகள் என் கண்களுக்கு முன்பாக வரும்போது நான் பயந்து போய் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறது. வீணா ஒரு உயிர் போகக்கூடாது என்பதற்காக சொன்னேன். கோஷிட்டு போயிட்டாங்க, தூத்துக்குடியே போயிட்டாங்க. அப்புறம் இப்போ சமீபத்தில் ஒரு UPS எக்ஸாம் நடந்தது, போன மாதம் நினைக்கிறேன். ஒரு UPS எக்ஸாம், ஃபஸ்ட் குரூப் எக்ஸாம் நினைக்கிறேன். 2வது நாளா 3வது நாளா முடிஞ்ச பிறகு ஒரு புள்ள பேசுது என்கிட்ட. புள்ள பேசுது, அங்கே ஊழியத்துக்கு அர்க்கனை வந்திருந்தோம், நீங்கள் சொன்னபடியே என் புருஷன் செத்து போவான்னு சொன்னீங்க, அவன் செத்தே போயிட்டான். ரோட்டோரமாக போயிட்டு இருந்தான், ஒரு வண்டி வந்து முட்டி ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டான். போன வருஷம்தான் எனக்கு அப்பாவும் போனார். நீங்கள் சொன்ன தீர்க்க தரிசனம் 2மே நிறைவேறி விட்டது. அல்லேலூயா. ஆனால் இப்போ அன்னைக்கு சொன்னேன், கல்யாணம் தட்டி முட்டியும் கிடக்கும், ஆனால் குழந்தை சொல்ல உனக்கு உண்டாயிருக்கும். இப்போ 3 மாதம் குழந்தை. ஆனால் அம்மாவுக்கு புருஷன் இல்லை, மகளுக்கு புருஷன் இல்லை. தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் அது பரத்திலிருந்து வருகிறது, என்னிடத்திலிருந்து வருவதல்ல. ஆகவே சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு குற்றவாளி அல்ல. கையை தட்டலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு தீர்க்க தரிசனம் உரைச்சாலே நானே பயப்படுவேன். எனக்கு தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சில நேரங்களை உரைச்சிடுவார், நானே பயந்துருவேன். அப்படி சொல்லுவார். ஆனால் அதுக்கு நான் தேடுகிற வழி பொருத்தனை தான். பொருத்தனை உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் சேர்த்து தான்.
இந்த தசம பாகத்தையெல்லாம் ஊழியக்காரங்க வாங்குவாங்க. ஆனால் அவங்க தசம பாகம் செலுத்துவாங்களா? செலுத்த மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு பரலோகம் கிடைக்குமா? கிடைக்காது. உற்சாகமாக கையை தட்டலாம். ஆக வேத வசனம் என்பது உங்களுக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும். உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. அவை தீர்க்க தரிசனம் கர்த்தரால் உரைக்கப்பட்டால் அது நிறைவேறாமல் திரும்பாது. இந்த கூர்க்கா மாரில் குறித்து கொஞ்சம் பேசுவாங்க. கூர்க்கா ஒரே 2 கத்தி எடுத்தால் ரத்தம் காணாமல் விட மாட்டான்னு. அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய வாயில் ஒரு பட்டயம் இருக்கும். சரியா? அவர் என்ன சொல்வார்? கர்த்தருடைய பட்டயம் ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரைக்கும் வெட்டி சாய்ச்சிட்டே இருக்கும். பாவிகளை, பரிசுத்தவான்கள் அல்ல. பரிசுத்தவான்கள்கிட்ட பட்டயம் வந்தால் சல்யூட் பண்ணிட்டு போயிடும். பாவிட்டு வந்தாச்சுன்னா அறுத்துட்டு போயிடும். அவை பாவி லிஸ்ட்டில் ஒருவரையும் இருக்கக்கூடாது. உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. அவை தீர்க்க தரிசனங்கள் நம்முடைய பாதுகாப்புக்காக கர்த்தரால் உரைக்கப்படுகிறதுக்காக, சம்பாதிக்கிறதுக்காக அல்ல. ஏசு பரலோகத்துக்கு போகும்போது சொன்னார், சுவிசேஷம் அறிவிங்க, சாட்சியாக இருங்கன்னு. எத்தனை பேர் சுவிசேஷம் அறிவிக்க புறப்பட்டுருக்கீங்க? ஏன்னா ஊழியக்காரன் மட்டும் சுவிசேஷம் அறிவிச்சிட்டு இருக்கணும். நீங்கள் வாழ்நாள் முழுதும் கேட்டுக்கிட்டு இருக்கணும். நீங்கள் எல்லாம் கொளுத்த ஆட்டு கடாக்களை போல புறப்பட்டு தேசம் எங்கும் என்ன மாதிரி ஊழியங்களை நீங்கள் செய்யணும். ஊருக்கு ஒரு சர்ச்சை கட்டுங்க. சரியா? ஒரு ஆலயத்தை கட்டுங்க. ஆனால் நம்ம பெரிய பிரபலமான ஊழியக்காரங்க எல்லாம் வடநாட்டில் தான் கட்டுவாங்க. அங்கே வடநாட்டில் பார்த்தாச்சுன்னா வாலுள்ள கோயில் தான் நிறைய இருக்குது. நம்ம கோயிலை ஒன்றையும் காணோம். ஆனால் இங்கேருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா காணிக்கைகளையும் வடநாட்டு ஊழியன்னு கொண்டு போய் சுருட்டிடுவாங்க. அங்கே பள்ளிக்கூடம் வச்சு புழைச்சிருவாங்க. அவங்களும் ஊழியக்காரங்க. சொந்த தேசத்தில் தமிழ்நாட்டில் ஆலயம் கட்டுவதற்கு துப்பு இல்லை, வக்கில்லை. ஒரு மாசம் வார வசூல் பணத்தில் 1000 கோயில் கட்டலாம். கட்டலாமா? கட்டலையா? கட்டலாமா? கட்டக்கூடாதா? கட்டலாம். அதற்குரிய வருமானங்கள் அவர்களுக்கு உண்டு. எங்கே போகிறது என்று நீங்கள் கேட்பதில்லை, அவர்களை பதில் சொல்வதும் இல்லை. அங்கே வாங்கிக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் சுவிசேஷம் அறிவிக்க புறப்பட்டால் அவங்களுக்கு காசு கொடுத்தா தான் வருவாங்க. ஒரு நற்செய்தி கூட்டத்தை கூட்டு பாருங்கள், காசு இல்லாமல் வரானுன்னு பார்ப்போம். தமிழ்நாட்டில் இருக்கிற பிரபலமான ஊழியக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு பாருங்கள். காசே தரமாட்டேன், வந்து மயக்கா பிடிக்கிறியான்னு கேட்டுவார். 15 லட்சம் தரணும், 15 lakhs. அடுத்து பிரிகிற காசெல்லாம் என்கிட்ட திரும்ப தந்து விடணும். 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பாடு வேணும், ஏசி ஹாலு வேணும், டிஸ்ட்ரிக்ட் முழுக்க போஸ்ட் ஓட்டணும், லோக்கல் சேனலெல்லாம் என் போட்டா வரணும். ஏன்னா அரசியல்வாதிகளா நீங்கள்? யோசிக்கணும் இல்லை? நீங்களும் யோசிக்கிறது இல்லை, அவங்களும் சிந்திக்கிறது இல்லை. ஆகிய நீ சொன்ன வசனம் அவர்களுக்கு பொருந்தும், எனக்கல்ல. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காண்பவர். அல்லேலூயா. காக்கிற தெய்வம் அவர் ஒருவர் தான். சரி, அடுத்து ஏதாவது ஒரு வசனத்தை சொல்லு. யோசிக்காத, டப்புன்னு யார் சொன்னாலும் பிரச்சனை இல்லை. எரேமியா 23ஆம் அதிகாரத்தை இந்த தேசத்திற்காக தியானிப்பதற்காக நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். யார் வேண்டுமானாலும் எந்த வசனம் வேண்டுமானாலும் கேட்கலாம். அதை தாண்டி பைபிள் சம்மந்தமாக எந்த கேள்வி கேட்டாலும் தியானிக்கலாம். 30 என்ன சொல்கிறார்? ஆகையால் ஒவ்வொருவராய் தன் தன் அயலானிடத்தில் என் வார்த்தையை திருட்டுத்தனமாய் எடுக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு விரோதி. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ. அல்லேலூயா. அதாவது உண்மையுள்ள ஊழியக்காரரிடத்திலிருந்து தீர்க்க தரிசனங்களை திருடி சபையில் பிரசங்கிப்பாங்க என்பதுதான் மைய கருத்து.
ஆனால் அவர்களுக்கு நான் விரோதியாக இருக்கிறேன். நீ உத்தமனாயிருந்தால் உனக்குள்ள நான் இறங்கி சுவிசேஷம் அறிவிப்பேன், தீர்க்க தரிசனம் உரைப்பேன். ஆனால் திருடி சொல்லாத. இப்போ இந்தியாவில் ஒரு அழிவு வருதுன்னு வைங்கலாம். அழிவுக்கு முன்னாடி உரைக்க ஒருத்தன் இருக்க மாட்டான் என்ன தவிர. ஆனால் அழித்த பிறகு பழைய பிளாக் அண்ட் ஒயிட்டில் நான் அன்னைக்கு போட்டேன் இன்னைக்கு போட்டேன்னு விட்ட போட்டு விட்டுருவாங்க. சூப்பர் கள்ளத்திற்கு தரிசிகள். சவாலொட்டி சொல்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இதுவரைக்கும் ஒரு பிட்டும் போடலை. முந்தா நாளைக்கு தான் ஒரு பிட்டை போட்டேன். 22/6 இல்லை சண்டே ஆராதனையில் ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் தீர்க்க தரிசனம் உரைத்தார். அதில் 3 நாளில் ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறும்னு சொன்னார்.